அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம். أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصل الحديث كتاب الله وأصل الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இந்த அகிலத்திற்கு ஓர் அறுப்படையாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபீன்கள், தபா தாபீன், தூய இஸ்லாத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைத்த அத்துணை இமாம்கள் நல்லோர்கள் மீதும் உலக முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு வாரமும் விதியாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ஜுமா என்னும் நன்மை அடைவதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாபெரும் அண்ட சராசரத்தை படைத்து அதில் கோடான கோடி பல் உயிரினங்களை படைத்து ஒரு குறிப்பிட்ட சதவிகித அளவிற்கு தான் மனிதனை படைத்திருக்கிறான். நீங்க உலக கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மனிதர்களை விட மற்ற உயிரினங்கள் பல கோடிக்கணக்கான உயிரினங்களாக இன்றைக்கு உலகத்தில் மண்ணுக்கு மேலேயும் சரி மண்ணுக்கு கீழேயும் சரி பரவி கிடக்கிறது. அப்ப மனிதர் இனம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுதான். இந்த மாபெரும் உலகத்தில் இன்றைக்கு உலக மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் 900 கோடி தான். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பில் சில அற்ப படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு உயிரிலிருந்து 2 அறிவு படைத்த உயிரினம் வரைக்கும் மனிதர்களை விட பல மடங்கு இருக்கிறது. அப்படி படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை நான் படைத்திருக்கிறோம், ஆனால் அதையெல்லாம் விட மேன்மை அடைந்தது சிறப்புக்குரிய ஒரு உயிரினம் என்று சொன்னால் அது மனித இனம்தான். மனித இனம் ஒட்டுமொத்தமுமே சிறப்புக்குரியதுதான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான, மனிதர்களை நாம் படைத்திருக்கிறோம், ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய படைப்பில் படைத்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சிறப்பாக படைத்திருக்கிறான். மற்ற உயிரினங்களிடத்தில் இல்லாத மேன்மை மனிதனிடத்தில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் மனிதனோடு ஒப்பிட்டு பாருங்க, மனிதன் எதுல பெஸ்டா இருக்கிறான்? ஒரு யானையை எடுத்து மனிதனோடு ஒப்பிட்டு பார்த்தால் மனிதன் சிறுமைப்பட்டு தான் இருப்பான். ஏன்னா உடல் பலம் எடை யானைக்கு தான் பெருசு, மனுஷனை கம்பேர் பண்ணும்போது சிறுசுதான். நீ கண்ணுக்கு தெரியாத இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், மருத்துவம், விஞ்ஞானம், மனிதனுடைய ஒட்டுமொத்த அறிவும் கண்ணுக்கு தெரியாத இறைவனுடைய படைப்பாக இருக்கக்கூடிய மிக மிக ஒரு நுண்ணிய உயிரி போராடி கொண்டிருக்கிறோமா? மனிதனோடு ஒப்பிடுகிற பொழுது அது மேன்மை அடைந்ததாக இருக்கிறது. மனிதன் செய்ய இயலாதது, செய்ய முடியாததை ஒரு வைரஸ் செய்து முடிக்கிறது, பல உயிர்களை காவு வாங்குகிறது. அப்ப மனிதன் எங்க மேன்மை அடைந்திருக்கிறான் என்று சொன்னால் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தியினால் தான். சிந்திக்கக்கூடிய எது சரி, எது தப்பு, எது தவறு, எது நன்மை, எது தீமை,
என்று பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்த அறிவின் மூலமாகத்தான் மனிதனை மற்ற உயிரினங்களை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். அப்படி மேன்மைப்படுத்திய மனித சமூகத்தில் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்துல் லின்னாஸ். மனிதர்களில் நீங்கள் தான் பெஸ்ட். உயிரினங்கள்ல மனுஷன் தான் பெஸ்ட், மனிதர்களில் நீங்கள் தான் பெஸ்ட், சிறந்த சமுதாயம். ஏன் சிறந்த சமுதாயம்? நல்ல படிச்சவங்களுக்கா? நல்ல டாக்டர், உலகத்தில் நல்ல டாக்டர் இருக்கிறேன், நல்ல வக்கீலா இருக்கிறேன், நல்ல வாதத்திறமை கொண்ட அறிஞராக இருக்கிறேன், அதற்காகவா? பொருளாதாரம் குவிந்திருக்கிறது அதனாலவா? எனக்கிட்ட நல்ல 4 ஏக்கர் 10 ஏக்கர் 100 ஏக்கர் தோப்பு இருக்கிறது அதனால சிறந்ததா? நல்ல பங்களா இருக்குது, நல்ல கார் இருக்கிறது, உலகத்துல என்னை மதிக்கிறார்கள் அதனால சிறந்தவர்களா? இந்த தெருவுக்கு நான் பிரமுகராக இருக்கிறேன், இந்த பகுதிக்கு நான் அறிமுகமாக இருக்கிறேன், ஃபேமஸாக இருக்கிறேன் அதனாலயா? இந்த பகுதியில் நான் வார்டு கவுன்சிலரா இருக்கிறேன், எம்பியா இருக்கிறேன், எம்எல்ஏவா இருக்கிறேன் அதனால அல்லாஹ் சிறந்தவர் என்று சொல்றானா? கிடையாது. எதற்கு தெரியுமா அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்துல் லின்னாஸ். நீங்கள் மனித இனத்தில் சிறந்தவர்கள். ஏன் சிறந்தவர்கள்? தஅமுரூன பில் மஅரூஃப். நீங்கள் இன்னபிற மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்கிறீர்கள். வா தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் பிற மக்களுக்கு தீமையை தடுக்கிறீர்கள். ரெண்டை வைத்துத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். உலாயிக ஹுமல் முஃப்லிஹூன். நீங்கள் வெற்றியாளர்கள், வெற்றி பெற்று விட்டீர்கள். அல்லாஹ் அறிவிக்கிறான். இந்த 2 யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அறிவிக்கிறான். இந்த 2 இன்னைக்கு நமக்கு இருக்கா? இந்த 2 அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய மனுஷன் நீ நாம சிறந்தவன். ஏன் சிறந்தவன்? நீ நல்லா படிச்சிருக்கிறதுனால அல்ல, நல்ல காசு வச்சிருக்கிறதுனால அல்ல, சொத்து பத்துக்களை சேர்த்து வைத்திருப்பதால் அல்ல, உலகத்தில் நீ இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருப்பதால் அல்ல, நீ பிற மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்ற, தீமையை தடுக்கிற, எனவே நீ சிறந்தவன், நீ வெற்றியாளன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எத்தனை இடங்களில் அல்லாஹ் சொல்றான். 3வது அத்தியாயம் 110ல சொல்றான், 3வது அத்தியாயம் 104வது வசனத்துல சொல்றான், 3வது அத்தியாயம் 114, 22வது அத்தியாயம் 41, 9வது அத்தியாயம் 71. இப்படி நிறைய வசனங்கள் திருமறை குர்ஆனில் நீ பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்றான். நாம பெஸ்டா? இந்த உலகத்தில் நான் சிறந்தவர்களா? இந்த 2 நம்ம இடத்துல இருக்கிறதா? அன்றைக்கு இந்த 2 உலகத்தில் இருப்பதால் தான் உலகம் பேலன்ஸா இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு சமூகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறது. எடுத்து சொல்கிறது, தானும் செய்கிறது நன்மையை, தன்னை தீமையிலிருந்து தற்காத்துக் கொள்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொலைகாரணம் மாறணும், தீமையின் பக்கம் போலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய 900 கோடி மக்களும் வட்டிக்கு வாங்கினா, வட்டி கொடுத்தா, சாராயம் அடிச்சா நாசமா போயிருக்குல்ல. அப்ப அல்லாஹ் சொல்றான், இதை கொண்டுதான் இந்த உலகத்தை பேலன்ஸ் ஆக்கிட்டு இருக்கிறோம். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த செயல் இன்றைக்கு நாம மனசுல கை வச்சு பாருங்க. நெஞ்சில கை வைத்து, நான் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆயிருச்சு, நான் இந்த மக்களுக்கு நன்மை எடுத்து சொல்லி இருக்கிறேன், இந்த தீமையிலிருந்து தடுப்பதற்கு என்னால் என்ற முயற்சியை செய்திருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறோமா? உலகத்தில் 6 மனிதர்களிலிருந்து அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அவர்களுடைய தலையாய பணி எது? தலையாய பணியே நன்மையை எடுத்து சொல்வது, தீமையை தடுப்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த திருக்கலிமாவை தான் நபிகளார் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள்.
23 ஆண்டு காலம் இதைத்தான் செய்தார்கள். அப்ப நாம இன்னைக்கு அந்த கலிமத்து தௌஹீதை சொல்லி இருக்கிறோம். சொல்லி அடுத்த பணி நம் மீது இருக்கக்கூடிய பணி நன்மையை எடுத்து தீமையை தடுப்பது. ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை. ஒரு ஜமாத்துக்குரிய கடமையோ, ஒரு இயக்கத்திற்குரிய கடமையோ, ஒரு கூட்டத்திற்குரிய கடமை அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கலிமாவை சொன்ன அத்தனை முஸ்லிம்களும் அடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய பணி இதை எடுத்து சொல்லணும். சொல்லி இருக்கிறோமா? உலகத்தில் இன்னைக்கு தீமையே இல்லையா? சமுதாயத்தில் இல்லையா? மார்க்கத்தின் மேலால் எவ்வளவு தீமைகள் நடக்கிறது? ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டதன் தலையாய நோக்கமே இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மாபெரும் பாதக செயலை ஒழிப்பதற்கு தானே. அது இன்றைக்கு நம்மளுடைய சமூகத்தில் இல்லையா? எடுத்து சொல்லியிருக்கிறோமா? இன்றைக்கு எவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கிறது. இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கிறோமே பிதஅத் ஒழிப்பு மாநாடுன்னு. இந்த பிதஅத்ங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தியலாம். முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? பிதஅத்தை ஒழிப்பதற்கு நாம் புறப்பட்டிருக்கிறோமே, இன்னைக்கு தான் இந்த வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டதா? நபிகளார் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு காலமும் ஒவ்வொரு நாளும் இந்த பிதஅத்தை ஒழிப்பதற்கு பல்வேறு பிரச்சாரங்களில் தலையாய பிரச்சாரம். எந்த இடத்தில் தன்னுடைய தாவா பணியை, தன்னுடைய அறிவுரையை, தன்னுடைய உபதேசத்தை துவங்குகிற பொழுது இதை சொல்லித்தான் ஆரம்பித்தார்கள். இன்ன ஹஸ்தக ஹதீஸ் கிதாபுல்லாஹ், உலகத்தினுடைய வார்த்தைகளில் சிறந்தது பெரிய பெரிய மார்க்க அறிஞருடைய வார்த்தை அல்ல, மார்க்ஸ் லெனினுடைய வார்த்தைகள் அல்ல, காமரேஜர்களுடைய வார்த்தைகள் அல்ல, பல்வேறு புரட்சியாளர்களுடைய வார்த்தைகள் அல்ல. இன்ன ஹஸ்தக ஹதீஸ் கிதாபுல்லாஹ், உலகத்திலேயே சிறந்த உரை, சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அதுதான் இன்றைக்கு பல நூற்றாண்டுகள் கடந்தும் மனிதர்களிடத்திலே செயல்பாட்டுக்குரிய இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்க உலகத்தில் எடுத்து பாருங்க, பல்வேறு தலைவர்கள் சொன்ன, புரட்சியாளர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தொகுத்து வைத்திருப்பார்கள். 1 வால்யூம், 2 வால்யூம், 10 வால்யூம், 100 வால்யூம் வரைக்கும் இருக்கும். ஆனால் நடைமுறையில் இருக்கிறதா? வெறும் ஏட்டில் எழுதி வச்சிருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை இவ்வளவுதான் இருக்கும். இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வா அர்ஸலல் ஹதி ஹதி முஹம்மத் வ ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா, வழிகாட்டுதலில் சிறந்த ரோல் மாடல். நீ நேசிக்கிறியே, தளபதி கிடையாது, தளபதியார் கிடையாது, கலைஞர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, இன்னொரு சமூக தலைவர்கள் கிடையாது. யார் உங்களுக்கு ரோல் மாடல்? நான் தான் ரோல் மாடல் என்று நபிகளார் அவர்கள் அறிவித்தார்களே. மிகச்சிறந்த தகுதி படைத்த உலகத்தில் ஒப்பற்ற அனைத்திற்கும் ஒரு மனித வாழ்வில் 24 மணி நேரம் பின்பற்றுவதற்கு தகுதி படைத்த ஒரு தலைவர் இந்த உலகத்தில் தோன்றி வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நபிகளார் அவர்கள் தானே. அதைத்தான் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் சொன்னார்கள். அடுத்து சொல்கிறார்கள், வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ. நாம் அறிமுகப்படுத்தல, ஒவ்வொரு உரைகளிலும் நபிகளார் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ வகுல்ல பித்அத்தின் தலாலா வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தின் வேரால் புதிதாக உண்டாக்கக்கூடிய அத்தனையும் அனாச்சாரம், அத்தனை அனாச்சாரங்களும் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று இந்த பிதஅத் ஒழிப்பு பிரச்சாரத்தை தான் தூணுத்துவ பணி எடுத்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் செய்திருக்கிறார்கள். நாம செஞ்சோமா? நாம இன்னைக்கு செஞ்சிருக்கோம், செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு அமைப்பு செய்கிறது, நாம் செய்தோமா? வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு தான் நல்லா கேள்வி. ஒரு சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்பானா, அல்லது ஒவ்வொரு மனிதனை நோக்கி நாளைக்கு கேள்வி கேட்பானா? நீ என்ன செஞ்ச? இஸ்லாம் உனக்கு கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு? சிந்திச்சியா? இல்ல. பை பர்த்ல கிடைச்சிச்சு. சிந்திக்கல, திங்க் பண்ணல. எப்படி கிடைச்சிச்சு? பை பர்த். என் அப்பா முஸ்லீம், என் அத்தாவுக்கு அத்தா முஸ்லீம், அவருக்கு அவர் முஸ்லீம். எனவே நாங்க
பாரம்பரியமாக இதை நாங்கள் பின்பற்றிக் கொண்டு வருகிறோம். பை பர்த். இன்னைக்கு வருஷம் என்ன? 2023. நம்ம பக்கத்து மாவட்டத்தில் நடந்த சம்பவங்களை பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மை எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான ஒரு சமூகத்தில் படைத்திருக்கிறான். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் இறையூர் கிராமம், வடநாட்டில் நடக்கல, வேங்கை வயல் நடந்த சம்பவம். என்ன நடந்துச்சு? குடிக்கக்கூடிய தண்ணீர் டேங்க், அந்த டேங்க்ல கொண்டு போய் மனிதர்களுடைய மலத்தை கொண்டு போய் கொட்டுகிறார்கள். அந்த சமூகம் குடிக்க வேண்டும் என்று சிந்திக்க முடியல, கற்பனை செய்ய யாராவது செய்வானா? சக மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல கொண்டு போய் மனித மலத்தை கலக்கக்கூடிய இவ்வளவு கொடூரமான புத்தி இருக்கிறது. எப்படி நடக்கிறது? இன்னைக்கு இதல்ல, இதையெல்லாம் விட 2002 20 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி லால்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்ணியத்துல மனிதர்களுடைய மலத்தை வாயில் திணித்த சம்பவம். இதாவது மனித மலத்தை கொண்டு போய் டேங்க்ல கொட்டியிருக்கான். அதோடு இதை ஒப்பிடுவது நேரடியாக அள்ளி வாயில் திணித்த சம்பவம். 2019 கொல்லிமலைங்கிற சகோதரனுக்கு மலத்தையும் சிறுநீரையும் கலந்து வாயில் கரைச்சு ஊற்றிய சம்பவம். இதே தமிழகத்தில், வடநாடு அல்ல. எத்தனையோ விஷயங்கள் தோன்றி இருக்கிறது, மறைந்திருக்கிறது. செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறதா? மக்களை மாற்றி இருக்கிறதா? நம்ம எவ்வளவு கண்ணியத்தோடு படைத்திருக்கிறோம். இன்றைக்கும் இடிசாதி என்று ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் சொல்லப்படுகிறது. ஒரத்த நாட்டு கிராமத்தில் இந்த சமூகத்திற்கு நீங்கள் முடிவெட்ட கூடாது என்று கட்டளை பிறப்பித்தார்கள் பஞ்சாயத்து நிர்வாகத்தில். சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தை விட்டு முட்டாய் வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வாங்கி திங்க போன அந்த பிள்ளைகளிடத்துல நம்ம என்ன பிறந்த என்ன அதுக்கு ஏதாவது புரியுமா? படிச்சிருக்கிறீங்களா? நாகரிகம் வளர்ந்திருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பிரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் தீண்டாமையை, சக மனிதனை மட்டப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய இந்த செயல்தான் உலகத்திலேயே கொடூர வன்முறை. ஒரு ஆட ஒரு மாடை விட மோசமாக சக மனிதனை இழியாக நினைப்பது. நம்மளதான் எவ்வளவு கண்ணியமா படைச்சிருக்கிறோம். நாம எடுத்து சொல்ல வேண்டியது தானே. 70 ஆண்டுகளாக புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். நீங்கள் இவரை இன்ன என்று சொன்னால், இந்த ஜாதி என்று சொன்னால் இத்தனை ஆண்டு தண்டனை, எவ்வளவோ சட்டங்கள்லாம் போட்டு பார்த்து மக்கள்கிட்ட சொல்லி பார்த்தால் படிக்காதவர்களை விட படித்து அதிகாரத்தில் வந்தவர்களிடத்தில் தான் இன்றைக்கு அதிகமான ஜாதி வெறி ஊட்டப்பட்டிருக்கிறது. படிச்சவன் தான் இருக்கு. இங்க இந்தியாவில் 30 கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க. இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பு இவரெல்லாம் யார் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இருக்கக்கூடிய அதிராமட்னவாசிகள் எல்லாம் சவுதி வம்சாவளியா? இவர்களுடைய பான் அங்க இருக்கிறதா? நெட்வொர்க் இருக்கிறதா? கனெக்டிங் இருக்கிறதா? கத்தார் வம்சாவளியா? குவைத்தினுடைய பிறப்பிடம் அவர்களுக்கு கிடையாது. இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த பூர்வ குடிமக்கள் 30 கோடி முஸ்லீம்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அன்றைக்கு ஜாதிய ஒடுக்குமுறைகள் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு நான் உணவுல வித்தியாசம் இருக்கும். உலையில உப்பு போட்டு சாப்பிட்டா இழிஜாதி, இலையில உப்பு வச்சு சாப்பிட்டா உயர்ந்த ஜாதி. இந்த நாட்டில் நடந்த பல்வேறு ஜாதிகளுக்கு பின்னணியில் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்திலும் கார வீட்டில் இருந்தா உயர்ந்த ஜாதி, கூரை வீட்டில் இருந்தா தாழ்ந்த ஜாதி இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் போய் சின்ன சின்ன கிராமங்களில் போய் பார்த்தால் இருக்கும். இந்த தமிழகத்தில் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஜாதிய தீண்டாமை, பாகுபாடு பை பர்த்தின் மூலமாக இழிவுபடுத்தப்பட்ட சமூகம் இருக்கிறது. கொல்லப்பட்டு வாச வைக்க கூடாது. இந்த சமூகத்தில் பிறந்தா
கொல்லப்பக்கம் ஜன்னத் இருக்கக்கூடாது இந்த சமூகத்தில் பிறந்தால் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு மேன்மை விடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கிறான், இதை எடுத்து சொல்லி இருக்கிறோமா? இன்றைக்கு மக்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? இல்லையே. அப்ப எப்படி நாம் சிறந்த சமூகமாக மாற முடியும்? இன்றைக்கு நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தின் பெயரால் புதிதான காரியங்கள் எவ்வளவு இருக்கிறதோ ஆயிரக்கணக்கான விதத்தில் நபிகளார் அவர்களுடைய போதனைகள் பல்வேறு நாட்டு மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். நபிகளார் அவர்களுடைய சொன்ன போதனை இதுதான் சுன்னத், அவருடைய வழி என்று எல்லா மக்களுக்கும் சேர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த சுன்னத்தை பின்பற்றுகிறார்களா? இன்னைக்கு பின்பற்றுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னார், காலங்காலமா பின்பற்றக்கூடிய செய்தி, எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன செய்தி, இது வழமையாக இருக்கக்கூடிய செய்தி என்று மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கிய செய்திகள் தான் நபிகளார் அவர்களுடைய போதனையை வெளியில போய் சொல்றான். மக்கள் பாராட்டுகிற பொழுது அலங்காயுதம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் அதை செயல் வடிவம் செய்கிற பொழுது பின்வாங்கணும். சுன்னத்தை செய்யும் பொழுது இது நபிகளாருடைய வழி, இப்படித்தான் திருமணம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள், இப்படித்தான் வாழ சொல்லி இருக்கிறார்கள், இப்படித்தான் இயங்க சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். செயல்பாட்டில் வருகிற பொழுது ஊர்வலம வழக்கம் காலங்காலமா முன்னோர்கள் என்று பிதுஅத்துகள் இன்றைக்கு சுன்னத்தை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய மாபாதக செயலை பிதுஅத்து தான். இறைவன் இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றமாக இருக்கக்கூடிய சிறுக்கினுடைய பிறப்பிடம் பிதுஅத். சொல்லி இருக்கிறோமா? நம்ம உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்து மரணிச்சதற்கு அப்புறம் அவன்கிட்ட மூணு காரியம் தான் தொடரும், வேற எதுவும் தொடராது. நீங்க சேர்த்து வச்ச சொத்து வராது. செத்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து அந்த சொத்தை கொண்டு வந்து கபருக்குள்ள போடுவாங்க, போட மாட்டாங்க. அடுக்கி வச்ச நகை வராது, கார் வராது, பங்களா வராது, தோப்பு வராது, தேங்காய் தென்னந்தோப்புல வெட்டின லட்ச ரூபாய்க்கு காய் வராது. செத்தா தனாசாவை எப்ப எடுப்பீங்க? வீட்டு உறவினர்கள் கேட்பார்கள், உங்களுடைய பிள்ளைகள் கேட்பார்கள், எவ்வளவு நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு? அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவும், எந்த பொருளும், எந்த சொத்தும் எதுவும் வராது, அறுக்கப்பட்டுவிடும், துண்டிக்கப்பட்டுவிடும். மரணித்ததற்கு அப்புறம் 3 மட்டும்தான் வரும் ஒரு மனிதனுக்கு. ஒன்று என்ன? சதகத்துல் ஜாரியா. அவன் இந்த உலகத்தில் ஒரு டீ வாங்கி கொடுக்கிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது, அது வராது கணக்குல. அதெல்லாம் நாளைக்கு மறுமையில தான் தொடரணும்ல, நன்மை தொடரணும்ல. இந்த உலகத்துல தொழுதிருப்பான், மரணிச்சதுக்கு அப்புறம் அந்த தொழுகை வராது, காலங்காலத்துக்கு வராது, மறுமையில கிடைக்கும். தொடருமா என்றால் தொடராது. ஒரு பள்ளிவாசலுக்கு டொனேஷன் கொடுத்திருப்பார், பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருப்பார். அது செத்ததுக்கு அப்புறமும் அது நடக்கக்கூடிய நல்ல அமல்கள், பல்வேறு அறச்செயல்கள், அதன் மூலமாக அவருக்கு நன்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஒரு மரக்கண்ணை நட்டு வைக்கிறார், அந்த மரம் அவர் மரணித்ததற்கு அப்புறம் அங்கே இருக்கும். அந்த மரத்தின் மீது பல்வேறு உயிரினங்கள் வந்து வாழும், அதனுடைய நன்மை. வேருக்கு கீழே கோடான கோடி உயிரினங்கள் வாழும், அதனுடைய நன்மை. ஒரு மனிதன் நிலவாடுவான், அதனுடைய நன்மை என்று ஒரு மரத்தை நட்டால் 1000 நன்மை, நிலையான தர்மம் வந்து கொண்டே இருக்கும் மரணித்ததற்கு பிறகு. அதற்கப்புறம் என்ன? பயனுள்ள கல்வி. பயனற்ற கல்வி அல்ல, படித்த கல்வியின் மூலமாக அந்த சமூகம் மேம்படணும். அவன் எது போயிடலாம், அவன் சொல்லிக் கொடுத்த மக்கள் மேம்பட்டிருப்பாங்க, பயனடைந்திருப்பாங்க, அதிபத்திலேருக்கு போயிருக்கும், அதிகார மட்டத்தில் இருப்பான், மார்க்க ரீதியான மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மக்கள் அதனால் இந்த இஸ்லாம் ஈர்க்கப்பட்டிருப்பார்கள், நல்ல வழியை நோக்கி வந்திருப்பார்கள். அவர் சொன்ன பயனுள்ள கல்வி இறந்ததற்கு அப்புறம் வரும். 2. 3வது என்ன? நல்ல சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. வெறும் பிள்ளைகள் அல்ல, நல்ல சாலிகான பிள்ளைகள். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் தருதலைகளாக சுத்தி கொண்டிருக்கிறது. நல்ல சாலிகான பிள்ளைகள்
கேட்கக்கூடிய பிரார்த்தனை இன்றைக்கு இந்த சமூகத்தில் இது நபிகளார் அவர்கள் காட்டி தந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய இறுதியான சுன்னத், தொடர வேண்டிய சுன்னத். இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த பிதஅத் இந்த சுன்னத்தை அடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறதா இல்லையா? பார்க்க முடியுமா? ஒரு மனுஷன் செத்துட்டா என்னைய கூப்பிடுங்க, நீ நல்லா தொழுவ வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? நீ தான் உன்னுடைய தகப்பனுக்கு பிரார்த்தனை கேட்கணும். எப்படி கேட்கணும்? நபிகளார் அவர்கள் சொல்றாரு, நல்ல சாலிகான பிள்ளை, சாலிகனா 5 நேரம் தொழுவ வருவான், ஒவ்வொரு நாளும் கேட்பான், ஒவ்வொரு வேலையிலையும் கேட்பான், ஒரு நாளைக்கு 5 தடவை கேட்பான், ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 150 முறை, ஒரு வருஷத்துக்கு 1800 முறை தன்னை பெற்று வளர்த்த தகப்பனுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை இவர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷமா, ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை என்று மாற்றி வைத்திருக்கிறார்களா இல்லையா? என்ன கூப்பிட்டு நான் வருவேன், நான் சொல்லுவேன், நான் கேட்பேன், நீ ஆமீன் சொல்போ. அது சுன்னத்தா? அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனுக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, இழக்கப்பட்ட உயிருக்காக ஒரு வருஷத்தில் 1800 முறை எந்த பொருளாதார வீண்விரயம் இல்லாமல், செலவில்லாமல், அனாச்சாரம் இல்லாமல் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை சுன்னத்தா? இந்த பிதஅத் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக சமூகத்தை பின்னோக்கி எடுத்துட்டு போயிருக்குது. இன்னொன்று, நல்ல சாலிகான பிள்ளைகளை வளர்க்க விடாமல் தடுத்திருக்கிறது பிதஅத். அதனால தானங்க எப்ப டிக்கெட் எடுப்போம், எப்ப போய் நிப்பன் போய் நிக்கிறான், தளபதிங்கிற அந்த சிந்தனை எப்ப வருது? நீ மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால் அவன் அந்த சுன்னத் இருக்கும், ரோல் மாடல் இதுன்னு சொல்லி கொடுத்தா அது இருக்கும். இல்லையே, மாற்று மதத்தவர்கள் கேட்பார்கள். பல பேர் தொடர்புல இருந்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வியை சந்தித்திருக்கலாம். உங்க சமுதாயத்துல இறந்தா அந்த பாடிய அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே பக்கத்திலேயே பிரியாணி போட்டு சாப்பிடுறீங்களே, எப்படி ஜீரணிக்குது? எப்படி முடியுது? பாடிய கூட எங்க கூட அப்படி இல்லைங்க, 16 நாள் கழிச்சுதான் சாம்பார் காய்கறி தான் போட்டு சாப்பிடுவோம். உங்க சமுதாயத்துல இறந்த அந்த பாடிய கூட எடுக்கல, சூடு ஆறல, பக்கத்துல பிரியாணி நடக்குது, விருந்து நடக்குது, பந்தி நடக்குது, எப்படி முடியுது? இது சுன்னத்தா? நபிகளார் அவர்கள் காட்டிய சுன்னத் என்ன? கடுமையாக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூகத்துல மனிதநேயமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த சமூகத்தில் தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகன் இறக்கிறார், ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் இறக்கிறார்கள், ஒரு போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார், உடல் கொண்டு வந்து வீட்டில் வைக்கப்படுகிறது. இழப்பிலேயே பேரிழப்பு, உயிரிழப்பு தான். அந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் துன்பத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படையில் 3 நாட்கள் துன்பம் கடைபிடிக்கலாம். அந்த துயரத்துல சாப்பிடாமல் இருப்பார்கள். நபிகளார் அவர்கள் வருகிறாங்க, வந்து சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் உத்தரவு போடுகிறார்கள், நீங்க சாப்பாடை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க என்று. மனித நேயத்தை கற்றுக் கொடுத்த அழகான சுன்னத் இருக்கையில் இன்றைக்கு அகோரிகளை விட மோசமாக பிதஅத் எந்த அளவுக்கு மனிதனுடைய மனநிலையே மனிதநேயம் இல்லாமல் மாற்றுகிறது நமக்கே தெரியல பாருங்க. பாடி கிடக்கு, பக்கத்துல விருந்து நடக்கும், மயன் தன் தகப்பனை இழந்திருப்பாரு, அந்த மயன் சொல்லுவாங்க, சாம்பார் ஊத்துங்க, மூலக்கால் இல்ல, ஈரத்துக்கு வைங்க, பாடியை எடுக்கல. இப்படி மாத்துகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த பிதஅத் பொருளாதார ரீதியாக பின்னடைவு, மார்க்க ரீதியாக மிகப்பெரிய ஒரு சாபம், உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இன்றைக்கு இந்த மார்க்கத்தின் பெயரால் நாம் உண்டாக்கி இருக்கக்கூடிய பிதஅத்தில் தான் காரணமாக இருக்கிறது. இந்த சமூகம் பெரிய அளவுக்கு இன்றைக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் பிதஅத்தை கையில் எடுத்ததுதான். முஸ்லிம்களுடைய உரிமையை பறிக்கலாம் நம்ம சொல்றோமே, ஹிஜாப் சிஸ்டம் இருக்கு, அது ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருந்தால் கோர்ட்டுக்கு போவானா? இந்த பிதஅத்தினுடைய விளைவு எங்க? கோர்ட்டுக்கு போகுது, சட்டமாகுது, போடவே கூடாதுங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? 2 கைகள் தெரிய வேண்டும், முகம் தெரிய வேண்டும், இது சுன்னத்.
நபிகளார் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு உண்டான சட்டத்தை எல்லாருக்குமான சுன்னத்தாக ஆக்கி கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு அது எப்படி மாறுகிறது? நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி இந்த நன்மையை எடுத்து சொல்லணும், இந்த தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நாம செஞ்சிருக்கிறோமா? வாழக்கூடிய காலத்தில் நம்முடைய வீட்டுல, நம்முடைய குடும்பத்துல, நம்ம பக்கத்துல இது மாதிரியான தீமைகள் நடக்கிறது, மார்க்கத்தின் மேலால் நடக்கிறது. இது தப்பு, இது ரசூலுல்லாஹ் சொல்லாதது, இது இஸ்லாம் தடுத்தது என்று சொல்லியிருக்கிறோமா? இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் சிறந்த சமுதாயமாக, சிறந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலேயே வெற்றியாளர்கள் என்று தன்னை அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவன் சொன்ன அடிப்படையில் நன்மையை ஏவி தீமையை தடுத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான், மரணிக்கிற போது அந்த செயலில் ஈடுபட்டால்தான் நாம் இந்த உலகத்திலேயும் வெற்றியாளராக இருக்க முடியும், நாளைக்கு மறுமையிலும் வெற்றியாளராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்பவனாக வாழ்ந்தவனாக இருந்ததாய் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்றைக்கு இந்த பள்ளிவாசல்களுடைய தொடர்பு இந்த சமூகத்தில் இல்லாமல் போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஏராளமான சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் தொழுவதற்காக அல்ல, பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்தாலே, பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்தாலே, அந்த எண்ணம் எழுந்தாலே, பள்ளிவாசலை நோக்கி நீங்க வந்து ஒரு 2 ரக்காத் தொழுது உட்கார்ந்தீங்கன்னா மன ரீதியாக பல நிம்மதி அது உலகத்தில் நமக்கு நம்ம அனுபவிக்க முடியும். இன்னொன்று, மறுமையில் உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. நீங்க பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுதெல்லாம், நீங்க வியாபாரத்துக்கு போகிற பொழுது அல்ல, குடும்பத்தில் வீட்டில் சும்மா உட்கார்ந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கும் போது அல்ல, இது பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவாதம், உனக்கு நாளைக்கு மறுமையில் ஒவ்வொரு நாளும் நீ பள்ளியை நோக்கி வருகிற பொழுது மாளிகைக்குண்டான அந்த கட்டடங்கள் தயாராகி கொண்டே இருக்கிறது. அப்ப இது நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிறதா? வாரத்துக்கு வர்றோம், டெய்லி வர்றோமா? தொடர்பு இருக்கிறதா? இல்ல. நம்மளுடைய குழந்தைகளுக்கு இருக்கிறதா? நமக்கு தான் குழந்தைகள் இருக்கும். அவன் டெய்லி போய் தியேட்டர்ல நிற்கிறான், தியேட்டர் தொடர்பு அதிகரிக்கிறது, இன்னும் தொடர்பு அதிகரிக்கிறது. பள்ளி தொடர்பு இல்லாமல் போனதுடைய விளைவு இன்றைக்கு சமூகமாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இன்னைக்கு சீரழிவுக்குண்டான மிக முக்கிய காரணமே பள்ளி தொடர்பு இல்லாமல் போனதுதான். பெண்கள் பள்ளிக்கு வரணும், இது மாதிரியான உபதேசங்கள் கேட்கணும், கேட்டால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான். நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பயான் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது, இஸ்லாம் என்ன சொல்றதுங்கிறத கேட்கறதுக்குண்டான அந்த நேரம் கிடையாது, அதற்குண்டான உரிமை கொடுக்கப்படுவது கிடையாது. இன்றைக்கு பெண்கள் சீரழிவதற்கு முக்கியமான காரணம் இந்த உபதேசம் அவர்களிடத்திலிருந்து தடுக்கப்பட்டதுதான். அதனாலதானே இன்றைக்கும் நாகூர்ல போய் பெண்கள் கூட்டம் குமியுது. ஏன் குமியுது? அப்பட்டமா தெரியாது தப்புண்டு, ஆனால் ஏன் போகிறார்கள்? பள்ளிக்கு வர தடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத், பள்ளிக்கு அனுமதி கேட்டால் அனுமதிக்கணும், அவர்களுக்கு உண்டான தொழுகை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அப்பதான் அவர்கள்ட்ட மனமாற்றம் வரும். பெண் நினைத்தால் எதையும் மாற்றலாம். உலகத்தில் பெரும் பெரும் கொடுங்கோளர்களை மாற்றியதே பெண் தான். நபிகளாரை நபிகளார் என்று அறிவித்தது ஒரு பெண் தான். நீங்க திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க, ஆக கொடுங்கோலன் பிறன் தான். எந்த அளவுக்கு கொடுங்கோலன்? நான் தான் கடவுள் என்று அந்த நாட்டில் சொல்லிக்கிட்டான். சொன்னது மட்டுமல்ல, இனி பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கொன்றளிக்கக்கூடிய மாபாதக கொடூரனாக இருந்தான். ஆனா அல்லாஹ் எப்படி பண்றான்? அங்க ஒரு ஆண் குழந்தையை பிறக்க வைக்கிறான். மரக்கலத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறது, உத்தரவு வருது, இவங்க கையிலே வந்து சிக்குது. சிக்கிய குழந்தைய காப்பாற்றியது யார்? இவர்தான் தனக்கு எதிரியாக வரப்போகிறார், இவர்தான் நம்மை அழிக்க போகிறார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான்? ஆசியா அம்மையார் மூலமாக அவனுடைய மனதை மாற்றுகிறார். மனம் மாற்றப்படுகிறது. ஒரு பெண் நினைத்தால் மாற்ற முடியும். பெரும் கொடுங்கோலையே மாற்றி இருக்கக்கூடிய சம்பவம், வரலாற்று நிகழ்வு நம்மளுடைய திருமறை குர்ஆன்ல இருக்கு, நம்ம சமூகத்திற்கு இருக்கிறது.
நபிகளார் அவர்கள் 40 வயசு வரைக்கும் நபிகளார் கிடையாது. இறை தூது செய்தி வருகிறது. திடீர்னு ஒரு தோற்றம், வானவர் வந்து நிற்கிறார். திடீர்னு நம்ம முன்னாடி ஒரு உருவம் வந்துச்சுன்னா பயந்துருவோம், அங்கனே கீழே விழுந்துருவோம். ரசூலுல்லாஹ் நடுங்கி வர்றாங்க. வீட்டுக்கு வந்தது என்ன சொல்லப்படுது? அதிஜா அம்மையார் அவர்கள் அவங்கள போர்வையா வச்சு அனுப்பி கூப்பிட்டு ஆறுதல் செய்தி சொல்றாங்க. உங்களுடைய இறைவன் கைவிட்ட மாட்டான், நீங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, அனாதைகளை நீங்க அரவணைச்சிருக்கிறீங்க, எனவே உங்களுடைய ரப்பு உங்களை விட்ட மாட்டான் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்யறாங்க? அங்கே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவங்களுக்கே தெரியாது தான் நபிதான், என்ன நடக்குதுன்னு தெரியல. கொண்டு போய் அங்கே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இறை தூதர் என்று அவரை இறை தூதராக உலகத்திற்கு அறிவிக்க மிக முக்கியமானதாக இருந்தவர் ஒரு பெண். அப்ப பெண்ணிடம் இருக்கக்கூடிய மாற்றம் என்பது அந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அப்ப அந்த பெண்ணுக்கான அந்த ஸ்பேஸ கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. அதே போல நம்முடைய குழந்தைகளை நாமும் சேர்ந்து பள்ளி தொடர்பு அதிகரிக்க வேண்டும். அதிகரித்தால் உலகத்திலும் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும், நாளைக்கு மறுமையிலும் நமக்கான மாளிகை கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக உங்களை மேலே கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க.